கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகக்கூடிய காரியத்துல சாக்கு போக்கு சொல்லாதபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரிவர நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்தின் ஆராதனையிலே நான் எந்தவித தடையுமின்றி பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகக்கூடிய காரியங்களை புறக்கணிக்கக்கூடிய காரியங்களாய், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களாய், எனக்கு ஒரு நாள் தான் லீவு, ஒரு நாள் தான் நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காரியம், இதில் என்னை ஆராதனைக்கு வர சொல்கிறீங்களே என்று சொல்லி நான் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி நாம் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார். தேவனுடைய ஆராதனை குறித்து நாம் அசதியாய் எண்ணுகிறோம் என்று சொன்னால், தேவன் நமக்காக அவர் விலக்கிரமாய் சிந்தி நமக்காய் மீட்டெடுத்த அந்த இரத்தத்தை குறித்து நாம் அசட்டை பண்ணுகிற ஜனமாய் காணப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, இனி எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடி ஒவ்வொரு ஆராதனையிலும் நேர்த்தியாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் பங்கு பெறுவேன், ஆலயத்தின் காரியங்களிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். அப்பா கர்த்தாவே, இனியும் நான் அசட்டையாய் இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இழந்த நன்மைகளை திரும்ப கொடுத்து மகிழ்ச்சியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.